திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 12. கல்பலதாவும் லலாடிகாவும் கூறியதை கேட்டதும் மலங்க மலங்க வெடித்தான் சிந்தூரன். ஆதித்த கரிகாலன் பார்த்திபனின் செவிகளில் தன்னை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறான். அவ்வளவுதானே சிந்தூரன் நினைத்தான். இதில் என்ன இருக்கிறது? என்னிடம் பாராட்டியதைத்தானே பல்லவ இளவரசரிடமும் கூறியிருக்கிறார் சோழ இளவரசர். சிந்தூரன் கேட்டான். சற்றே சிந்தித்து பாருங்கள், பகிரங்கமாக கூறினாள். அது பாராட்டு. ரகசியமாக செவியில் கிசுகிசுத்தால் அது பாராட்டாகுமா? இனியும் பொன்னாழி போன்ற ஒரு மாளிகை எழும்பக்கூடாது என்றால் அதை எழுப்பியவர் இருக்கக்கூடாது என்கின்ற பொருள் வரவில்லையா? லலாடிகா அவனை எச்சரிக்கையுடன் பார்த்தபடியே கூற சிந்தூரனின் வாய் உலர்ந்து போயிற்று. ஐயோ, அப்படி ஒரு பொருள் வருகிறதா? என்னை பழையாறைக்கு உடனே புறப்பட்டு விடாதே என்று வேறு இளவரசர் கூறினாரே. பதைபதைத்தான் சிந்தூரன். அங்கேதான் உள்ளது சூட்சுமம். உங்களை இங்கேயே தங்க வைத்துவிட்டு பார்த்திப பல்லவரிடம் உங்களை தீர்த்து கட்டச் சொல்லி இருக்கிறார் சோழ இளவரசர். நடு நிசியில் உங்கள் கூடாரத்தை நாடி வர இருக்கிறார் பார்த்திபன். ஸ்வர்ணத்தை களவாட வந்த கள்வர் உங்களை கொன்றுவிட்டதாக நாளை அறிவிக்கப் போகிறார்கள். கல்பலதா கூறினாள். என் மீது அதீத அன்பை செலுத்தினார் சோழ இளவரசர். அழுகையாக உடைந்தது சிந்தூரனின் குரல். உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மீது அன்பை காட்டிலும் பொன்னாழியின் மீது அவருக்கு இப்பொழுது அதிக அன்பு உள்ளது. லலாடிகா ஜாடையாக கல்பலதாவை நோக்கி தன் கண்களை அசைத்தாள். நன்றாக தெரியுமா? பார்த்திபன் என்னைத்தான் கொல்ல வருகிறாரா? சிந்தூரன் புலம்பினான். நான் தானே அவருக்கு அந்தரங்க தோழி. குத்துவாளை தனது அங்கியின் பைக்குள் மறைத்து வைப்பதை நானே பார்த்தேன். என் மனம் கேட்கவில்லை. பொன்னாழி மாளிகை போன்ற அற்புதமான கட்டடத்தை எழுப்பியவரை ஒரே இரவில் தீர்த்து கட்டப் போகிறார்களே என்கின்ற வருத்தத்தில்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். தயவுசெய்து தப்பிச் சென்று விடுங்கள். மேலும் இன்னொரு விஷயமும் உள்ளது, லலாடிகா கூறினாள். என்ன அது? சிந்தூரன் கலவரத்துடன் அவளை நோக்கினான். பிரபல மாளிகையை இடித்து தள்ளும்பொழுது ஏதோ சிலை கிடைத்ததாம். அந்த சிலை பற்றிய விவரம் வெளியிலே தெரியக்கூடாது என்பதற்காக அதை அப்புறப்படுத்தியவர்கள் எல்லோரையும் கொன்றுவிடும்படி உத்தரவு. சிலை ரகசியத்தை யாரோ வெளியிலேயே உலவு விட்டிருக்கிறார்கள், லலாடிகா கூறினாள். பெண்கள் இருவரும் சிந்தூரனின் முகத்தையே உற்று பார்த்தனர். கலவரத்தால் சிந்தூரனின் முகம் அந்த குளிரான இரவிலும் வியர்த்து கொட்டியது. ஐயையோ, நான் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லவில்லையே. சிலையை அந்த புகைப்போக்கிலிருந்து எடுத்த 20 பேரையுமா கொல்லப் போகிறார்கள்? ஓலமாக ஒலித்தது அவனுடைய குரல். சிலை விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? சோழ இளவரசரும் பல்லவ இளவரசரும் பேசுவதை ஒட்டு கேட்டதால் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. எனவேதான் உங்களை எச்சரிக்க வந்தோம். எங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பினும் ஒரு கட்டிட மேதையை காப்பாற்றுவதற்காகவே வந்தோம். ஒரு கால் நீங்கள் உயிர் தப்பினால் எங்கள் யாருக்கும் எங்களை காட்டி கொடுத்து விடார்கள். பார்த்திப பல்லவர் வரும் சமயம் நாங்கள் புறப்படுகின்றோம், லலாடிகா கூறினாள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை, சிந்தூரன் கூறினான். கைகள் ஓடவில்லை என்று பரவாயில்லை, கால்கள் அவசியம் ஓடியே தீர வேண்டும். பொன்னாழி எழுப்பியதற்கு சன்மானம் கிடைத்து விட்டதல்லவா? குடும்பத்துடன் பாண்டிய நாட்டிற்கு ஓடிவிடுங்கள். காலம் கனியும் பொழுது திரும்பி வரலாம். யார் கண்டார்கள்? பொன்னாழி போன்ற மாளிகையை பாண்டிய நாட்டில் கூட நீங்கள் எழுப்புவீர்களோ என்னவோ? திறமை இருப்பவர்களுக்கு நாடு எதுவாக இருந்தால் என்ன? லலாடிகா தன் பேச்சினால் சிந்தூரனை இன்னமும் பதற அடித்தாள். பெண்கள் இருவரும் அங்கிருந்து அகல நடுங்கும் கைகளால் சிந்தூரனை செயலிழக்கச் செய்தன. வாய் உலர்ந்து போனது. பார்த்திபனின் மாளிகை தோழிகள் எதற்காக இவனிடம் பொய்யுரைக்கப் போகின்றார்கள்? அத்திமலை தேவனின் சிலை புகைப்போக்கில் கிடைத்த விவரம் அந்த தோழியருக்கு எப்படி தெரிய வரும்? இவனுடன் புறப்பட்ட ஆதித்த கரிகாலன் மீண்டும் உள்ளே சென்று பார்த்திபனின் செவிகளில் ரகசியமாக பேசிய பொழுதே இவன் சுதாத்திருக்க வேண்டும். எத்தனையோ நன்றி கெட்டத்தனம்! பொன்னாழியை எழுப்பதற்காக இரவு பகல் பாராமல், கண் துஞ்சாமல், பசி தாகம் பாராமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து கடுமையாக உழைத்ததற்கு தரப்படும் சன்மானமாய் இது? துக்கத்துடனும் அச்சத்துடனும் தனது உடைமைகளை சேகரித்து மூட்டை கட்டியவன் ஆதித்த கரிகாலன் தனக்கு அளித்த பொன் நாணயங்களை சுருக்குப்பையில் நிறைத்து அதை தன் அங்கியுள் மறைத்து எடுத்துக்கொண்டான். இனி அரச குடும்பங்களில் சங்காத்தமே வேண்டாம் என்கின்ற தீர்மானத்துடன் கூடாரத்திலிருந்து விளக்கை ஊதி அணைத்தவன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். அவனுக்கு இருந்த அச்சத்தில் பொன்னாழியை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட எழவில்லை.
கூடாரத்தை விட்டு 4 அடிகள் நடந்தவன் திடுக்கிட்டு போய் நின்றான். ஒரு உருவம் பொன்னாழியை வெறித்து பார்த்தபடியே வெளியே நின்று கொண்டிருந்தது. இருளில் அந்த உருவம் மட்டும் தெரிந்ததை தவிர அதன் முகம் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. இவனை கொல்வதற்கு பார்த்திப பல்லவன் வந்துவிட்டானோ? யார்? சிந்தூரன் தடுமாற்றத்துடன் கேட்டான். அந்த உருவம் ஆடாமல் அசையாமல் பொன்னாழியை பார்த்தது. ஓடிச்செல், சிந்தூரனின் மனம் எச்சரித்தது. ஆனால் அவனுடைய கால்கள் நகர மறுத்தன. தனது துணியை திரட்டிக்கொண்டு மீண்டும் அந்த உருவத்தை பார்த்தான். யார் அது? சிந்தூரன் கடுமையான குரலில் கேட்டதும் அந்த உருவம் திரும்பியது. அவனை வெறித்து பார்த்தபோதுதான் அந்த உருவத்தை அவன் இனம் கண்டு கொண்டான். சோழ இளவரசன் ஆதித்த கரிகாலன் தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனது வெறித்த பார்வை சிந்தூரனையே நோக்கி கொண்டிருந்தது. அந்த பெண்கள் கூறியது உண்மைதான். இவனை கொல்ல வந்த ஆதித்த கரிகாலனே அங்கிருந்து வந்து விட்டான் போலும். ஆதித்த கரிகாலன் இப்பொழுது சிந்தூரனை நோக்கி நகர்ந்து வந்தான். வழக்கமாக இவனை கண்டதும் சிநேகமாக பேசும் சோழ இளவரசன் இப்பொழுது வெறித்த பார்வையுடன் பிரமை பிடித்தவனைப் போல் நடந்து வருவதைக் கண்டதும் அவன் தன்னை கொல்வதற்குத்தான் வருகிறான் என்பதை யூகித்து விட்டான். பயத்தால் கால்கள் நகர மறுக்க ஆதித்த கரிகாலன் அவன் முன்பாக வந்து நின்றான். அவன் கண்கள் சிந்தூரனின் கண்களுக்குள் ஆழமாக நோக்கின. மெதுவாக தனது மேலங்கியை நழுவிவிட்ட ஆதித்த கரிகாலன், சிந்தூரனின் கண்களை நீ விட்டு அவனுடைய கண்கள் நீங்கவில்லை. பொன்னாழி மாளிகையை விட்டு நீங்கி ராஜவீதியை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் கல்பலதாவும் லலாடிகாவும். உனது சாதுரியத்திற்கு என்னுடைய பாராட்டுகள். ஆதித்த கரிகாலன் வசம்தான் அத்திமலை தேவனின் சிலை இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டாய். பாவம் அந்த சிந்தூரன் இவ்வளவு பிரம்மாண்டமான பொன் மாளிகையை கட்டிவிட்டு கல்வனைப் போல் இரவோடு இரவாக நாட்டை விட்டு ஓடிச் செய்து விட்டாயே, கல்பலதா கூறினாள். என்ன செய்வது கல்பா? சிறு உண்மையை வரவழைப்பதற்கு கூட பெரிய பெரிய பொய்களை கூற வேண்டியிருக்கிறது. லலாடிகா கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த இரவின் அமைதியை குலைத்தபடி பொன்னாழி மாளிகையின் பக்கமாக ஒரு அலறல் சத்தம் கேட்டது. விக்கித்து போய் நின்றவர்கள் திரும்பி மாளிகை பக்கமாக நோக்கினார்கள். இருளில் ஒன்றுமே புலப்படவில்லை. யாரோ அலறுகிறார்கள் போலிருக்கிறதே, கல்பலதா கேட்டாள். நமது அச்சுறுத்தலை கேட்டு நடுநடுங்கி போன சிந்தூரன் தான் அலறியிருப்பான். காஞ்சியை விட்டு ஓடிக்கொண்டிருப்பான், லலாடிகா கூறினாள். தர்மநகரத்தின் பாதை முடிந்து ராஜவீதியின் திருப்பத்தில் ஒரு தீபஸ்தம்பம் உள்ளது. 4 பாதைகள் சந்திக்கும் இடம். அங்குதான் அத்தியூர், தும்பவனம், தர்மநகரம் மற்றும் ஒத்தாடைக்கு செல்லும் பாதைகள் பிரிகின்றன. ராஜவீதியில் திரும்புவதற்காக இடதுபுறமாக திரும்பினர் பெண்கள். திரும்புவதற்கு முன்பாக தான் வந்த வழியை நோக்கினாள் லலாடிகா. தொலைவில் ஒரு உருவம் இவர்களை பின்தொடர்ந்து நடந்து வருவது தெரிந்தது. வெலவெலத்து போனாள் அவள். கல்பா, சீக்கிரம் இப்படி வா என்று கிசுகிசுத்த குரலில் கூறியவள் கல்பாவின் கையை பற்றி இழுத்தபடியே விரைவாக நடக்க, பாதையில் கிடந்த கல்லை கவனியாமல் லலாடிகா நடக்க அந்த கல் அவளது காலை இடறியது. அவள் கீழே சரிய அதனால் கல்பலதாவும் நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். இருவரும் சுதாரித்து கொண்டு விரைவாக எழுவதற்குள் பின்பக்கமாக தொடர்ந்து வந்த அந்த உருவம் அவர்கள் விழுந்து கிடந்த பகுதியை வந்து அடைந்து விட்டது. தீப ஒளியில் தங்கள் முன்பாக நின்ற அந்த உருவத்தை கண்டகளும் இரு பெண்களும் ஸ்தம்பித்து விட்டனர். பேசக்கூட திரும்பாமல் ராஜவீதியின் திருப்பத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தனர். வந்து நின்ற உருவம் அவர்களை லட்சியம் செய்ததாகவே தெரியவில்லை. விரைப்பாக தீபசம்பத்தின் எதிரே வந்து நின்று நிலைக்குத்தி நின்ற அந்த உருவம் பின்பு இயந்திர கதியில் ராஜவீதியில் திரும்பி மெதுவாக நடந்து சென்று மறைந்தது. பெண்கள் இறைவரும் உறைந்து போய் அமர்ந்திருந்தனர். அந்த உருவம் சென்ற திக்கையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். யாரென்று கவனித்தாயா லலடிகா? கிசுகிசுத்தாள் கல்பா. கவனித்தேன். இந்த இரவு நேரத்தில் எதற்காக பொன்னாழிக்கு சென்றார்? அந்த ஓலத்தை எழுப்பியது இவர்தானா? லலாடிகாவும் திகைப்புடன் கூறினாள். சரி சரி, புறப்படுவோம். இனியும் இங்கு இருப்பது உசிதமல்ல என்றபடி எழுந்த கல்பலதா லலாடிகாவுக்கு கை கொடுத்து எழுப்பிவிட இருவரும் பார்த்திபனின் மாளிகையை நோக்கி நடந்தனர். ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று உள்ளுணர்வு எச்சரித்தாலும் அதனை இரு பெண்களும் வெளியே கூறாமல் நடந்து கொண்டிருந்தனர். விரைவாக மாளிகையை அடைந்த கல்பாவும் லலாடிகாவும் தத்தம் அறைக்குள் நுழைந்து முடங்கிக் கொண்டனர். பொழுது இன்னும் விடியவில்லை. ஆனால் ஒத்தாடை அரண்மனையிலிருந்து பணியாள் ஒருவன் அவசரமாக பார்த்திபனின் மாளிகைக்கு வந்தான். வாயிலில் காவல் நின்றவர்களிடம் அவசரமாக ஏதோ கூற காவலர்கள் உள்ளே விரைந்தனர்.
பார்த்திபனை எழுப்பி அரண்மனை பணியாள் வந்திருப்பதை கூற அவன் தனது அறையிலிருந்து வேகமாக வந்தான். அவன் காதில் ஏதோ தகவலை கூற அவன் அதிர்ந்தான். தனது அறையில் உறங்காமல் யோசித்தபடியே கிடந்த லல்லாடிகாவின் செவிகளில் மாளிகையின் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. வியப்புடன் தனது அறையில் இருந்தபடியே வெளியே வந்தவள் உப்பரிகையில் இருந்தபடியே கீழே நடப்பதை நோட்டம் விட்டாள். அரண்மனை பணியாள் பார்த்திபனிடம் ஏதோ கூறுவதையும் அவன் முகம் வெளிரிப் போவதையும் கவனித்தாள். குழப்பத்துடன் உப்பரிகைப்படிகளின் விளிம்பில் வந்து நிற்க புறப்படுவதற்கு தயாராக அவசரமாக மேலே வந்த பார்த்திபன் உச்சியில் நின்ற லலாடிகாவை தற்செயலாக பார்த்தான். லலாடிகா, பொன்னாழியை எழுப்பிய செங்கமாடி சிந்தூரன் கொலை செய்யப்பட்டு கிடைக்கின்றானாம். ஆதித்த கரிகாலன் உடனே வரும்படி எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறான். நான் புறப்படுகின்றேன் என்றபடியே தனது அறையை நோக்கிச் சென்றான். லலாடிகா விக்கித்து போய் நின்றிருந்தாள். தாங்கள் இருவரும் முன்னிரவில் சிந்தூரனை சந்தித்து அவனை எச்சரித்துவிட்டு மாளிகைக்கு திரும்புகையில் தங்களுக்கு பின்னால் எழுந்த ஓலத்தையும் பின்னர் ஆதித்த கரிகாலன் தன்னை தொடர்ந்து வந்ததையும் நினைவு கூர்ந்தாள் லலாடிகா. சிந்தூரன் கொலை செய்யப்பட்டானா? அப்படியானால் கொலை செய்தது யார்? ஆதித்த கரிகாலனா? அவளுக்கு சுவாசமே நின்றுவிடும் போல் உணர்ந்தாள். ஒரு கணம் முந்தைய இரவு நிகழ்ந்த சம்பவங்களை தன் அண்ணனிடம் கூறிவிடலாமா என்று நினைத்தாள். உடனே லலாடிகாவிற்கே உள்ள எச்சரிக்கை உணர்வு அவளை தடுத்தது. இவள் அவனிடம் உண்மையை கூறி அதை அவன் ஆதித்த கரிகாலனிடமே கேட்டுவிட்டால் அண்ணனுக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடும். எனவே அவரிடம் கூறிவிடலாம் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். பார்த்திபன் புறப்பட்டு போகும் வரை உப்பரிகையிலேயே நின்றவள் அவன் பார்வை விட்டு மறைந்ததும் கல்பலதாவின் அறைக்குள் ஓடினாள். அவளை எழுப்பி விஷயத்தை கூறிய பொழுது கற்சிலையாக சமந்து அமர்ந்திருந்தாள் கல்பா. நாம் விளையாட்டாக கூறிய பொய் உண்மையாகி போய் விட்டதே. கல்பா முணுமுணுத்தது. அவளுக்கே கேட்டு இருக்குமோ என்னவோ. தென் திசை நோக்கி செல்லாதே. உபேந்திர பார்த்திபன் தனது மாளிகையிலிருந்து புறப்பட்டு ஒத்தாடை மாளிகையை அடைந்த பொழுது ஆதித்த கரிகாலன் உப்பரிகையிலேயே நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தில் குழப்பமும் வருத்தமும் ஒருங்கே நிலவின. பார்த்திபன் தனது குதிரையில் வந்து இறங்குவதை கண்டதுமே ஆதித்தன் அவனை நோக்கி கையை அசைத்தான். உப்பரிகையை அடைந்து ஆதித்தன் அறைக்குள் நுழைந்ததுதான் தாமதம். பாய்ந்து சட்டென்று அறையின் கதவை மூடி தாளிட்டான். தகவலை அறிந்தாயல்லவா? நம் செங்கமாடி சிந்தூரன் இறந்து கிடந்தான். நேற்றுதான் அவனை உன் மாளிகைக்கு அழைத்து வந்திருந்தேன். நான் பொன்னாழிக்குள் குடியேறிய பிறகு ஒரு திங்களுக்குள் என்னுடையே தங்கி பொன்னாழியில் குறைவொன்றுமில்லை என்பதை ஊர்ஜிதம் செய்த பிறகே பழைய அறைக்கு அவன் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டு இருந்தேன். அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டிருந்தான். நான் பொன்னாழிக்குள் நுழைவதற்குள்ளாகவே அவனை வழி அனுப்பிவிட்டார்களே பாவிகள். ஆதித்த கரிகாலனின் குரலில் அதிர்ச்சி தாண்டவமாடியது. போயும் போயும் சிந்தூரனை கொல்வானேன்? அவனுக்கு யார் எதிரிகள்? ஒருவேளை கள்வர்கள் பொன்னாழியிலிருந்து சொர்ணத்தை கொள்ளையடிக்க வந்திருக்கலாம். அவர்களை அவன் தடுக்க சிந்தூரனை அவர்கள் கொன்றிருக்கலாம். பார்த்திபன் கூற அதை மறுப்பது போல் தலையசைத்தான் ஆதித்தன். அது சிந்தூரனின் பணி அல்ல. பொன்னாழியின் சொர்ண மதில் கதவுகள் உள்புறமாக பூட்டப்பட்டு திறவுகோல் காவலர் தலைவசம் இருந்தது. 10 காவலர்கள் பொன்னாழியை சுற்றி காவலுக்கு நின்றிருந்தனர். ஆதித்தன் கூறியதும் பார்த்திபனின் புருவங்கள் உயர்ந்தன. இது என்ன நண்பா, மர்மமாக இருக்கிறதே. ஒருவேளை கட்டிட பணியாளர்களிடையே தகராறும் உண்டு. அதன் காரணமாக சிந்தூரன் கொலை செய்யப்பட்டிருப்பானோ? சன்மான தொகை விநியோகத்தில் பிரச்சனைகள் உண்டாகி இருக்குமோ? பார்த்திபன் யோசித்தான். நானும் அப்படித்தான் நினைத்தேன் நண்பா. ஆனால் காவலுக்கு நின்றிருந்தவர்களில் ஒருவரான சுந்தரவதனன் என்பவன் முன் இரவில் 2 பெண்கள் சிந்தூரனை சந்தித்து பேசுவதை பார்த்தானாம். இருளும் பனிப்பையும் அதிகமாக இருந்ததால் அவனால் தெளிவாக காண முடியவில்லை என்று கூறினான். இருந்தாலும் அவர்கள் ஆடை அமைப்பை கொண்டு பெண்கள் என்பதை யூகித்திருக்கின்றான். அந்த பெண்கள் புறப்பட்டு சென்றதும் ஒரு உருவம் நிற்பதை கண்டிருக்கின்றான். அதன் பிறகு ஒரு ஓலம் கேட்டிருக்கிறது. உடனே காவலர் தலைவர் அவர் திழுக்க அவர் சென்று அங்கே பார்க்க கூடாரத்தின் அருகில் சிந்தூரன் பிணமாக கிடந்திருக்கின்றான். ஆதித்த கரிகாலன் கூற பார்த்திபன் அதிர்ந்து போய் நின்றிருந்தான். பார்த்திபா, என் மனம் குழம்புகின்றது. ஆதித்த கரிகாலன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே நேமியங்கையர் உள்ளே வந்தார். இளவரசி, ஜோதிடர்களுடன் அமர்ந்து ஆராய்ந்து விட்டோம். வரும் சுக்கில தசமியில் நாங்கள் பொன்னாழியில் குடிப்புவதற்கு நல்ல நேரம் பார்த்துள்ளோம். முன்னதாக மகாகணபதி ஹோமமும் நவகிரக சாந்தி ஹோமங்களும் அஷ்டதிக் பாலக பூசணைகளும் செய்வதற்கு நிச்சயித்திருக்கின்றோம். எனவே தசமி என்று தாங்கள் பொன்னாழிக்குள் குடிபுகலாம். நேமியங்கையர் கூறினார். எப்படி பார்த்திபா, நான் பொன்னாழியுள் நுழைவேன்? அதை எழுப்பியவன் துர்மரணம் அடைந்து
இவன் அறிந்து விட்டது எனக்கு என்னவோ அபசகுனமாகத்தான் தோன்றுகிறது. ஆதித்தன் புலம்பினான். இளவரசே, சாத்திரமறிந்த நான் கூறுவதை கேளுங்கள். யானையின் பாகனுக்கு யானையின் கையிலும், தேர்ப்பாகனுக்கு தேர் சக்கரத்திலும் மரணம் என்பது போல் பொன்னாழியை எழுப்பியவனுக்கு பொன்னாழியிலேயே மரணம் என்று தானே கொள்ள வேண்டும். பிராணத்தியாகம் செய்திருப்பதால் இனி பொன்னாழியின் ஆன்மாவாக சிந்தூரன் இருப்பான் என்பதில் ஐயமில்லை. இதற்காக தாங்கள் குழம்ப வேண்டாம். நேமியங்கையர் கூறினார். இல்லை நேமியங்கரே, அன்றே எனது ஆருயிர் நண்பன் பார்த்திபன் எச்சரித்தான். பிரவாள மாளிகையில் துர்மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தர்மநகர மக்கள் அதை பேய் மாளிகை என்றே அழைத்து வந்திருக்கின்றனர். எனவே நான் அவசரப்பட்டு விட்டேனோ என்று தோன்றுகின்றது. ஆதித்த கரிகாலன் மனம் வெதும்பினான். பார்த்திபன் ஆதூரத்துடன் அவனது தோள்களில் கை வைத்தான். பாண்டியன் தலை கொய்தவன் இப்படி கலங்கலாமா? நான் கூறியது அப்போதிருந்த பாழடைந்த பிரவாள மாளிகையின் நிலையை கண்டு இப்பொழுது தேவேந்திரனை பொறாமை கொள்ளும் அளவுக்கு பொன்னாழியை எழுப்பியிருக்கிறாய். சூரிய ஒளியில் உனது மாளிகை தகதகப்பதை காண கண்கோடி வேண்டுமல்லவா? பல நாட்டு மன்னர்கள் உன் பொன்னாழியைக் கண்டு பிரமித்து நிற்கப் போகிறார்கள் பாரேன். பார்த்திபன் கூறினான். உனது ஆலோசனை என்ன நண்பா? நான் குறிப்பிட்ட நாளில் பொன்னாழிக்குள் குடியேறலாமா? அவனை குழப்பத்துடன் நோக்கினான் ஆதித்தன். அவசியம் குடியேறலாம். உனது பொன்னாழி திருமகளின் கோட்டையாக விளங்குகிறது. அழகிய நீரூற்றுகளும் நந்தவனங்களுக்கும் இடையே சொர்ண மாளிகை மின்னுவதை வாய்ப்பிழந்து பார்க்கின்றனர் ஊர் மக்கள். காஞ்சியின் பெருமை அதன் ஆலயங்கள். ஆனால் அப்படிப்பட்ட காஞ்சியில் பெருமைகளை உனது பொன்னாழி மாளிகைதான் முதலில் நிற்கிறது என்றால் பார்த்து கொள்ளேன். அவனை ஊக்குவிக்கும் வகையில் பேசினான் பார்த்திபன். அப்படியானால் சரி நேமியங்கையரே, பொன்னாழியில் நான் குடிபுகும் வைபவத்தை மிகவும் விமரிசையாக செய்ய வேண்டும். எனது தந்தை சுந்தர சோழர், என் தாய் வானவன் மாதேவி, செம்பியன் மாதேவி, குந்தவை, பழுவூர் சகோதரர்கள், அனிருத்த பிரம்மராயர், கொடும்பாளூர் வேந்தர் என்று பலரும் வருகிறார்கள். தளிக்குளத்தின் ஆலய பிரசாதங்களுடன் தளிக்குள சித்தரும் வருகின்றார். அவர்கள் அனைவரும் பொன்னாழியில் தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆதித்த கரிகாலன் கூற நேமியங்கையர் பணிவுடன் தலையசைத்தார். ஆதித்த கரிகாலன் அவரை உறுத்து பார்க்க தன்னை அவன் புறப்படச் சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து நழுவினார். ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறாயா ஆதித்தா? நான் இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு கவலை உனக்கு? எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், பார்த்திபன் கூறினான். இல்லை இல்லை, உனக்கு வேறு ஒரு பணியை தரப்போகிறேன். உடனே சிந்தூரன் கொலை செய்தவனை நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சிந்தூரன் கொலை செய்யப்பட்டது எதற்காக என்பதை நான் உடனடியாக அறிய வேண்டும். என் மீது உள்ள வன்மத்தில் யாராவது அவனை கொலை செய்து விட்டார்களா என்பதையும் நான் அறிய வேண்டும். ஆதித்தன் கூறியதும் திகைத்து போய் நின்று விட்டான் பார்த்திபன். என்ன சொல்கிறாய் ஆதித்தா? திகைப்பினால் பார்த்திபனின் சொற்கள் விட்டுவிட்டு வெளியே வர அவனது கைகளை பற்றினான் ஆதித்த கரிகாலன். ஆதித்தன் தன் கைகளை பற்றியதும் பார்த்திபனின் திகைப்பு இன்னும் பல மடங்காகியது. ஆதித்த கரிகாலனின் கைகள் நடுநடுங்கிக் கொண்டிருந்தன. வாய்ப்பிழந்து நின்ற பார்த்திபனை அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்த்திய ஆதித்தன் நாற்காலியின் இரு பிடிகளிலும் தனது கையை ஊன்றி பார்த்திபனின் கண்களுக்குள் உற்று பார்த்தான். அந்த பார்வை பார்த்திபனின் பிடரியில் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்தியது. தனது முகத்திற்கு அருகாமையில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஆதித்த கரிகாலனின் கண்களில் வெண் படலத்தில் குருதியின் ரேகைகள் தெளிவாக புலப்பட்டன. அந்த கண்கள் தன்னை உறுத்து நோக்கி கொண்டிருந்தாலும் அதன் கருத்து வேறு எதன் மீதோ ஆழ்ந்திருப்பதை பார்த்திபனால் உணரவும் முடிந்தது. பார்த்திபா, நீ எனக்கு எப்போது அறிமுகமானாய்? கிசுகிசுத்தான் ஆதித்தன். சேவூர் போருக்கு முன்பாக நீ வடபுல சேனையின் மாதண்ட நாயகனாக காஞ்சியில் பிரவேசம் செய்த அன்றுதான் நாம் முதலாக அறிமுகமானோம், பார்த்திபன் கூறினான். இப்பொழுது என் பிராயங்கள் என்ன இருக்கும் என்று நினைக்கிறாய்? ஆதித்த கரிகாலன் கேட்டான். ஒரு 20 இருக்குமா? பார்த்திபன் சொன்னான். ஆம் பார்த்திபா, சரியாக யோகித்தாய். வரும் சுக்கில தசமி, அதாவது நான் பொன்னாழிக்குள் நுழையும் அன்றுதான் என் பிறந்த தினம். அன்று 20 பிராயங்கள் பூர்த்தியாகின்றது. எனது பிறந்தநாள் பரிசாகத்தான் பொன்னாழியை இறைவன் எனக்கு அளிக்கின்றான், ஆதித்த கரிகாலன் கூறினான். மெத்த மகிழ்ச்சி நண்பா, பார்த்திபன் சொன்னான். அது சரி, நான் யார் பார்த்திபா? நாற்காலியின் பிடிகளில் பதிந்திருந்த தனது கரங்களை நீக்காமல் இன்னும் குனிந்தபடியே அவன் முகத்தை நோக்கி பேசி கொண்டிருந்தான் கரிகாலன். அவன் அப்படி தன் முகத்திற்கு மிக நெருக்கமாக குறிந்து பேசியதை பார்த்த
பார்த்திபனுக்கு சங்கடமாக இருந்தது. ஆதித்தனின் சுவாச காற்று இவன் முகத்தில் அறைய அதில் மதுபான நெடியை உணர்ந்தான். ஆதித்த கரிகாலன் மது அருந்தி இருக்கின்றான் என்றால் அவன் மனதில் புயல் வீசிக்கொண்டிருக்கின்றது போலும். தான் வந்ததிலிருந்து அவன் பதற்றத்துடனேயே காணப்பட்டதையும் உணர்ந்தான் பார்த்திபன். இந்த நிலையில் அவனை பேச விட்டுவிட்டு தான் கேள்விகள் கேட்காமல் இருப்பதே நலம் என்று நினைத்தான். அந்த வேளையில் அவன் முகத்தை நோக்கி குடிந்தபடியே பேசிக்கொண்டிருக்கும் அவனுக்கு முதுகு வலிக்கப் போகிறதே என்ற அக்கறையும் பிறந்தது. ஏன் நின்று கொண்டே பேசுகிறாய் கரிகாலா? அமர்ந்து பேசுவோம், பார்த்திபன் கூறினான். நான் இப்படி பேசுவதால் நான் உதிர்க்கும் சொற்கள் இன்னொருவர் செவியில் விழாமல் உன் செவியை மட்டும் சென்றடையும் என்பதால் தான் இப்படி பேசுகின்றேன். இந்த அறையில் எத்தனை செவிகள் பதிந்திருக்கும் என்பது எனக்கு தெரியாது. அவை நேமியங்கையர், குழலழகன் என்று யாருடைய செவியாகவும் இருக்கலாம். நீ பல்லவ நாட்டு இளவரசன். நியாயமாக நீ என்னை பழிவாங்க துடித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உன் மீது பூரண நம்பிக்கை வைத்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன். காரணம், உன்னை நம்பும் அளவுக்கு கூட சோழ நாட்டில் என் நம்பிக்கையை பெற்றவர் யாரும் இல்லை. ஆதித்த கரிகாலன் கூற அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் பார்த்திபன். நான் உன்னிடத்தில் துவக்கத்திலிருந்தே ஒரு கேள்வி எதிர்பார்த்திருந்தேன் நண்பா. ஆனால் அந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்கவே இல்லை. நான் யார் நண்பா? ஆதித்தன் குரலில் ஒருவித பயம் புலப்பட்டதை கவனித்தான் பார்த்திபன். இதென்ன கேள்வி ஆதித்தா? இப்பொழுது வடபுல சேனையின் மாதண்ட நாயகன், சோழ நாட்டின் வருங்கால சக்கரவர்த்தி நீ. வருங்கால சக்கரவர்த்தி என்கின்றாய். அப்படி என்றால் வருங்காலத்தில் நான் எங்கே இருக்கப் போகின்றேன்? கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல் ஒலித்தது ஆதித்தனின் குரல். ஏன், தஞ்சை தரணியின் அரண்மனையில்தான் நீ வசிக்கப் போகின்றாய். புதிரிடம் பேசும் நண்பனை குழப்பத்துடன் நோக்கினான் பார்த்திபன். அப்படியென்றால் பானப்பத்திரத்தின் மூலம் கிடைத்த சொர்ணத்தை கொண்டு நான் தஞ்சையில்தானே பொன்னாழியை எழுப்ப வேண்டும். ஏன் காஞ்சியில் அதனை எழுப்புகின்றேன் என்று ஒரு கணமாவது சிந்தித்தாயா? ஆதித்தன் கேட்டதும் தான் பார்த்திபனுக்கும் அது உரைத்தது. அட ஆம், காஞ்சியில் நிரந்தரமாக தங்கப் போவதில்லை என்கின்ற பொழுது எதற்காக இங்கே பொன்னாழி கட்டுகிறான் ஆதித்த கரிகாலன்? இதுவரையில் இந்த கேள்வி அவனுக்கு உரைக்கவே இல்லையே. நண்பனை வியப்புடன் நோக்கினான் பார்த்திபன். ஆனால் கேள்வி எதையும் கேட்காமல் அவனாகவே தனது மனக்கிடக்கையை கொட்டிவிடட்டும் என்று காத்து கொண்டிருந்தான். நான் பிறந்த நாள் முதலாகவே என் வாழ்க்கையில் மர்மங்கள் சூழ்ந்துவிட்டன நண்பா. தஞ்சையில் நான் கால் வைக்கக்கூடாது என்று பாட்டனார் மலையமானின் கட்டளை. பிறந்த நாள் முதலாகவே நான் திருக்கோவிலூரில்தான் வளர்ந்து வருகின்றேன். தஞ்சை சென்றாலும் தக்க பாதுகாப்புடன் தான் அனுப்புகிறார் பாட்டனார். இதுவரையில் தஞ்சையில் நான் வாழ்ந்ததே இல்லை. பட்டத்து இளவரசனான நான் திருக்கோவிலூர், காஞ்சி என்று எனது வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றேனே தவிர தஞ்சையில் நான் என்றுமே தங்கக்கூடாது என்பது மலையமானின் உத்தரவு. காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் குறிப்பு. எனது சங்கதாரா புதினத்தில் ஆதித்த கரிகாலன் கொலை ஒரு உள்குத்து வேலை. பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை என்று தெரிவித்திருந்தேன். ஆனால் ஆதித்த கரிகாலனின் கொலை சம்பவத்தை மட்டுமே ஆய்வு செய்திருந்தேன். கிபி 940 பிறந்த ஆதித்த கரிகாலன் அதற்கு பிறகு பாட்டன் மலையமானின் அரண்மனையிலேயே வளர்ந்தான். பட்டத்து இளவரசனாக முடிசூடியும் அவன் திருக்கோவிலூரில்தான் இருந்தான். மதுரை, காஞ்சி, திருக்கோவிலூர் ஆகிய மூன்றும் தான் அப்போதைய தமிழகத்தின் பெருநகரங்கள். திருக்கோவிலூர் மேலையூர், கீழையூர் என்கின்ற இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது. கீழையூர் பகுதியில்தான் மலையமானின் அரண்மனை இருந்தது. மேலையூரில் மணமாசு கொடியே, அதாவது கடிகை அல்ல கெடிகை மற்றும் கருடகுன்றம் என்கின்ற பகுதியும் திருக்கோவிலூரின் பகுதிகள். இப்பொழுது கருடகுன்றம்தான் அத்திலி நரசிம்மர் கோவிலாக விளங்குகின்றது. மணமாக கெடிகை இப்பொழுது மணம்பூண்டி என்று அழைக்கப்படுகிறது. கெடிலம் நதிக்கரையில் இருந்ததால் கெடிகை என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது கெடிலம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓடுகின்றது. கருடகுன்றம் மற்றும் மணமாசு கெடிகை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. ஆபத்தான மனநோய் உள்ளவர்களை மணமாசு கெடிலத்தில் பத்திரப்படுத்தினார்கள் என்று அறிய முடிகின்றது. சோழ பட்டத்து இளவரசரான ஆதித்த கரிகாலனை சோழத்திற்கு அனுப்பாமல் திருக்கோவிலூரிலேயே அவனை தங்க வைத்து மேற்பார்வையிட்டிருக்கின்றார் மலையமான். சேவூர் போரின் போது கூட பாண்டியன் தலையை வாங்கிவிட்டு அவன் வடபுல மாதண்ட நாயகனாகி வடபுலத்திலேயே அவனை மடக்கி போட்ட காரணம் என்ன என்கின்ற கேள்வி நம்மிடையே எழுகின்றது.
கெடில நதிக்கரையை தாண்டி தெற்கே அவன் சென்றால் அவனுக்கு ஆபத்து நேரிடாம் என்பதால் மலையமான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கலாம். ராஜீவ்காந்தியை கூட தெற்கே வர வேண்டாம் என்று ஒரு ஆன்மீக தலைவர் ஃபேக்ஸ் செய்து அனுப்பியதாகவும், விசாகப்பட்டினத்தில் தங்கியிருந்த அவர் அதை மீறித்தான் ஸ்ரீபெரும்புதூர் பயணித்ததாகவும் ஒரு தகவலும் உண்டு. ஆதித்த கரிகாலனை திருக்கழுக்குன்றம் கோவிலிலேயே மலையமான் மடக்கி போட்டதற்கு காரணம் அவனது ஜாதக ரீதியாக குறைபாடுகளும், அதனால் அவனுக்கு ஏதோ மன ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையும் கூட காரணமாக இருந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் மூத்த மகன் ஆதித்த கரிகாலனை திருக்கோவிலூர் மலையமானிடமும், இளைய மகள் அருள்மொழி தேவனை குந்தவையின் பழையாறையிலும் தங்க வைத்துவிட்டு பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் தஞ்சையில் இருந்தது ஏன் என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஒருவேளை ஆதித்த கரிகாலனின் மனநிலைக்கு திருக்கோவிலூர் ஏற்றது என்று வைத்து கொண்டாலும், அருள்மொழி என்னும் சேயை சிறுமி குந்தவியிடம் ஏன் தங்க வைத்தார் என்கின்ற கேள்வியை கேட்காமல் இருக்க முடியவில்லை. பொன்னியின் செல்வனில் கல்கி ஆதித்த கரிகாலனை கோபக்காரனாகவும் பிடிவாதக்காரனாகவும் மனரீதியாக பிரச்சனைகளை கொண்டனாகவும் சித்தரித்திருக்கின்றார். இது சரிதான் என்று தோன்றுகின்றது. ஆனால் ஆதித்த கரிகாலனது கொலையைப் போலவே அவனது மனப்பிரச்சனையும் இன்னும் ஆழமாக கையாளாமல் நம் கதையை தொடர்ந்து நடத்தி கொண்டு போய்விட்டார். நான் செய்த ஆய்வுகளின்படி மன ரீதியாக பிரச்சனை இருந்ததால் தான் அவனை தன்வசமே மலையமான் வைத்திருந்தார் என்பது வரும் அத்தியாயங்களில் நாம் காணலாம். தஞ்சையில் தங்கக்கூடாது என்று பாட்டனார் மலையமான் கட்டளை என்று கூறிய ஆதித்த கரிகாலனை அதிர்வுடன் நோக்கினான் பார்த்திபன். என்ன சொல்லுகிறாய் நண்பா? ஆம், நான் பிறந்த பொழுது எனது ஜாதகத்தில் குறைபாடுகள் இருப்பதை தாத்தா கவனித்தாராம். 4 கிரகங்கள் நீச்சமாக உள்ளனவாம். எனவேதான் திருக்கோவிலூரிலேயே என்னை தங்க வைத்து கெடில நதிக்கரையை கடந்து நான் தெற்கே செல்லக்கூடாது என்று கட்டளையும் பிறப்பித்திருக்கிறார். இதென்ன பிதற்றல் ஆதித்தா? சோழ மன்னனாக தஞ்சையில் அமர்ந்து ஆளாமல் இங்கே காஞ்சியிலிருந்து ஆளப் போகின்றாய்? பார்த்திபன் அவனை திகைப்புடன் நோக்கினான். ஏன், தவறு என்ன? சோழ கரிகாலனும் பல்லவ இளந்திரனும் சேர்ந்து அமைத்த காஞ்சி நகர்தானே. இங்கே இருந்து ஆண்டால் என்ன தவறு? அதற்காகத்தான் இங்கே காஞ்சியில் பொன்னாழி என்கின்ற பொன் மாளிகையை எழுப்பியுள்ளேன், ஆதித்த கரிகாலன் கூறினான். பொன்னாழி என்றவுடன் பார்த்திபனுக்கு அத்திமலை தேவனின் பிரதிமை பற்றி நினைவு வந்துவிட்டது. பிரபாள மாளிகையில் ஒளித்து வைக்கப்பட்ட அத்திமலையானின் பிரதிமை பற்றி கேட்டுவிடலாமா? ஒரு கணம் சிந்தித்தான். அவனது மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவன் போல் பதிலளித்தான் ஆதித்தன். பார்த்திபா, காஞ்சிக்கு வந்ததும் புத்துணர்வு கொண்டவனாக மாறிவிட்டேன். காஞ்சியின் சூழ்நிலை என் மனதிற்கு இதமளிக்கிறது. உனது நட்பு கிடைத்திருக்கின்றது, பொன்னாழி கிடைத்திருக்கின்றது, வீரபாண்டியனின் தலை கிடைத்திருக்கின்றது. நான் நினைப்பதெல்லாம் நடக்கிறது என்றால் இதற்கு எனக்கு மிகவும் ராசி மிகுந்த இடம்தான் இது. பிரபாள மாளிகையை நான் கண்ட நேரம் நல்ல நேரமே. தன்னை மறந்து ஆதித்தன் பேச ஒரு கணம் அவன் சிலையை பற்றி கூறுவான் என்றே எதிர்பார்த்தான் பார்த்திபன். ஆனால் உடனே தன்னை சுதாரித்து கொண்ட ஆதித்தன் நண்பனை நோக்கினான். பார்த்திபா, சிந்தூரன் கொலையின் விசாரணையை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். நான் திருக்கோவிலூர் சென்று பாட்டனார் மலையமானை சந்தித்துவிட்டு வருகின்றேன் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் உற்சாகமாகவே பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் இடையிடையே அவனது முகத்தில் பயத்தின் சாயை படர்வதையும் மேனி நடுங்குவதையும் கண்டான் பார்த்திபன். உள்ளத்தில் அவனுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை வாட்டி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தான் அவன். நான் வேண்டுமானால் உன்னுடன் வரட்டுமா? பார்த்திபன் கேட்க பதற்றத்துடன் அவனை தடுத்தான் ஆதித்த கரிகாலன். தேவையில்லை நண்பா, நான் மட்டும் சென்றுவிட்டு விரைவில் வந்து விடுகிறேன். நீ சிந்தூரனின் விசாரணையை கவனி என்று சொல்ல வேறு வழியின்றி பார்த்திபன் அங்கிருந்து புறப்பட்டான். தனது மாளிகைக்குள் பார்த்திபன் நுழைந்த பொழுது கல்பலதாவும் லலாடிகாவும் அவனுக்காக வாயிலேயே காத்திருந்தனர். இளவரசே, சிந்தூரனை யார் கொன்றார்களாம்? லலாடிகா ஆவலுடன் கேட்டாள். தெரியவில்லை. இது குறித்து விசாரணை நடத்தும் பொறுப்பை என்னிடம் தந்திருக்கிறான் ஆதித்த கரிகாலன். சுந்தரவதனன் என்ற காவலன் கொலை நிகழ்வதற்கு முன்பாக முன் இரவில் 2 பெண்கள் சிந்தூரனுடன் பேசி கொண்டிருந்ததாக கூறினானாம். அதன் பிறகு ஒரு உருவம் அங்கே வந்து நின்றதாம். அந்த மர்ம மனிதன் சிந்தூரனை கொண்டிருக்கக்கூடும். சுந்தரவதனனை நான் விசாரிக்க வேண்டும் என்று பார்த்திபன் கூறியதும் பெண்கள் இருவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர். கூறிவிடலாமா என்பது போல் கல்பலதா நோக்க லலாடிகா சரி என்னும் பார்வையில் தலையசைத்தாள். பார்த்திபரே, இது குறித்து நீங்கள் அந்த காவலனை விசாரிக்க தேவையில்லை. அவன் குறிப்பிட்ட 2 பெண்கள் நானும் லலாடிகாவும் தான். கல்பலதா கூற நாகத்தை மிதித்தவனை போன்று அவளை ஏறிட்டான் பார்த்திபன்.
நீங்களா? எதற்காக சிந்தூரனை சந்தித்தீர்கள்? பிரவாள மாளிகையை இடித்து பொன்னாழியை எழுப்பியது அவன்தானே? பிரவாள மாளிகையில் அத்திமலையான் பிரதிமை கிடைத்திருந்தால் அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்காதே. அவனை சந்தித்த அன்றே அச்சுறுத்தினோம். ஆதித்த கரிகாலன் உங்களிடம் அவனை கொல்லும்படி கட்டளையிட்டிருப்பதாக கூறினோம். நேற்று நம் மாளிகைக்கு வந்த ஆதித்த கரிகாலன் உங்கள் செவியில் ஏதோ ரகசியமாக கூறினார் அல்லவா? அதை நினைவுபடுத்தியதும் நடுநடுங்கி போய் உண்மையை உரைத்து விட்டான். அத்திமலையானின் பிரதிமை பிரவாள மாளிகையின் புகைப்போக்கியில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்ததாம். ஆதித்த கரிகாலன்தான் அதை எங்கேயோ பத்திரப்படுத்தி பதுக்கி வைத்திருக்கின்றானாம். தெற்கேதான் எங்கேயோ எடுத்துச் செல்லப்பட்டதாம். கல்பா கூற வாயடைத்து போய் நின்றான் பார்த்திபன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.